أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கக்கூடியது இஸ்லாமிய மார்க்கத்திலே தேவையில்லாத விளையாட்டுகள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக கற்களை சுண்டி விளையாடுவதை தடை செய்தார்கள். ஏனென்றால் அது வேட்டையாடவோ எதிரிகளை வீழ்த்தவோ பயன்படாது. கண்ணை பதம் பார்க்கவும் பல்லை உடைக்கவும் தான் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இது புகாரிலே 6220வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ இந்த செய்தி என்ன சொல்றாங்க? கற்களை சுண்டி விளையாடுவது. இப்போ ஒரு விளையாட்டுல ஒரு ஆரோக்கியம் இருந்தால் அந்த விளையாட்டு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் அது ஒரு சிந்திப்பதற்குரிய விளையாட்டாக கூட இருக்கலாம். ஒரு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடியதாக, உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு தற்காப்புக்கான ஒரு விளையாட்டாக கூட இருக்கலாம். அது இல்லாம ஒருத்தருக்கு அது பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருந்தால் அதை நாம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. இப்போ ஒரு விளையாட்டு ஒருத்தருக்கு பாதிப்பு உண்டாக்குது. என்ன? கற்களை சுண்டி விளையாடுவது. என்ன செய்யறாங்க? அதனால ஒரு வேட்டையாட முடியாது. இந்த கல்லை வைத்து சுண்டி அவர் வேட்டையாடி கொண்டு வந்தாரு அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னா எதிரிகளை வீழ்த்த முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு எல்லை பாதுகாப்புன்னு சொல்லிலாம் இருப்பாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லை பாதுகாப்பெல்லாம் கிடையாது. தங்களை தாங்களே அவங்க பாதுகாத்து கொள்ளக்கூடியவளா இருக்கணும். இப்போ ஒரு வழிபோக்கரா இருக்காரு, திருடர் வந்து என்ன பண்றாங்க, அவங்கள பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னா தன்னைத்தானே தற்காத்து கொள்வது அவர் எதிரி தான். அப்போ அவர் தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்கு என்ன செய்வாரு? தற்காப்பு கலையோ ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ளக்கூடியவளா இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஏதோ பயனுள்ள ஒரு விளையாட்டாக இருந்தால் பரவாயில்ல. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அந்த தலைமுறையினர் அந்த பயனுள்ளாத விளையாட்டை விளையாண்டு விடக்கூடாது. அப்போ அடுத்த தலைமுறைன்னு ஒருத்தர் வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எது பயனுள்ளது என்று சொல்லணும் இல்லையா? இறுதி தூதரா இருக்காங்க. அப்ப இந்த சமுதாயத்திற்கு எதை சொல்ல வேண்டும்? இனி யாரும் சொல்லாததை சொல்ல வேண்டும். இனி இந்த சமுதாயத்திற்கு இதுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் வேற எந்த செய்தியும் கிடையாது என்று சொல்ல வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய வார்த்தையா தான் இருக்கும். குர்ஆன்ல சொல்லப்பட்டதும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அப்போ என்ன இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டும்? தற்காப்பு கலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்க? ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்கிறாங்க. அது எந்த இடமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியவர்கள் அம்பெறிந்து விளையாடக்கூடிய சிலரை கடந்து செல்லக்கூடிய இடமா இருக்கு. அம்பை எறிந்து விளையாண்டு கொண்டிருக்காங்க. இந்த போர்க்களத்துக்கு பயிற்சி எடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அம்பை எறிந்து விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்துல கற்களை சுண்டி விளையாடாதீங்க என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை பார்த்தோம் இல்லையா? அதை தடை செய்தாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் கண் அது பாதிச்சிரும், இல்லைன்னா பல்லை உடைத்து விடும், மற்றவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய செயலை செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க பாருங்க? அம்பெறிந்து விளையாட்டு இருக்காங்க இல்லையா? அந்த அம்பெறிந்து விளையாடக்கூடியவர்களை பார்த்து சொல்றாங்க, இஸ்மாயிலின் சந்ததிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் சந்ததியில் வந்தவர்களே, அம்பெறிந்து விளையாடுங்கள். ஏன்னு சொன்னா அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? உங்களுடைய தந்தை அம்பெறியவராக தான் இருந்தார். அப்போ உங்களுடைய தந்தை அம்பெறியக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளே, இந்த உங்களுடைய தந்தை அம்பெறியக்கூடியவராக தான் இருந்தார், நீங்க அம்பெறிங்கள், நானும் ஒரு குழுவினோட சேர்ந்து கொள்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு குழுவில் சேர்றாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2 போட்டின்னு இருந்தால் ஒரு 2 தரப்பினருக்கு கூட தான் போட்டி நடக்கும். அப்போ ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினருக்கு எதிராக போட்டி விளையாண்டு இருக்கும் பொழுது இவர் போய் ஒரு குழுவில் சேர்ந்துட்டார். உடனே இன்னொரு குழுவினர் அம்பெறிவதை நிறுத்தி விட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் இந்த அம்பெறிவதை நிறுத்தி விட்டீர்கள் அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் ஒரு குழுவிலே இருக்கும்போது நாங்கள் எதிர்த்தரப்புல வந்து எப்படி அம்பெறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு பாசம், நீங்க ஒரு குழுவா இருக்கீங்க, ஒரு பக்கம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கனாலோ இல்லை நாங்க தோத்துட்டாலோ எங்களுக்கு ஒரு மன வருத்தமா வரும், இல்லைன்னா எங்க குழுவில் நீங்க இல்லையேங்கிற ஒரு மன வருத்தம் வருமே என்று சொல்லி ஒரு பரஸ்பரமாக அந்த இடத்துல அவர்களுடைய அன்பை காட்டிக் கொள்ளக்கூடியதா இருக்கு இந்த விளையாட்டு. அப்படி இருந்து அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாப்பா 2 பேத்துக்கும் பொதுவாக இருந்துட்டு போயிடுறேன், என்ன பண்றேன், நான் உங்கள் 20 அணியருக்கும் இருக்கிறேன் என்று சொல்லி 2 தரப்பிலும் இருந்து என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அம்பெறிவதில் 2 வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல சிந்திக்கப்பட வேண்டியது என்ன? அம்பெறிதல் என்பது ஒரு தற்காப்பு கலை. இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும்போது, நீங்கள் பள்ளிவாசலிலோ கடைத்தெருவிலோ செல்லும்போது அம்புகளின் முனைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதில்
விசுவாசிகள், அதாவது பள்ளிவாசல்ல இருக்கும்போது நான் நம்பிக்கையாளர் வருவாங்க, அவங்களை காயப்படுத்தி விட வேண்டாம். இல்லை என்றால் அந்த கடைத்தெருவில் செல்லக்கூடியவரை காயப்படுத்தி விட வேண்டாம், அந்த அம்பின் முனையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் கூட நீங்கள் ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ புதிய தலைமுறையினுடைய மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கக்கூடியது, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியது தற்காப்பு கலை. அப்ப இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்ல பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அவருக்கான தற்காப்பாக இருக்கக்கூடிய கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு விளையாடக்கூடிய விளையாட்டுங்களும் கூட அவர்களுக்கு ஒரு தற்காப்பு தான். அவங்க உடம்புல ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல், எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய சமுதாயம் எதிர்காலத்திலே புதிய தலைமுறைக்கு தற்காப்பு என்கின்ற ஒரு கலையை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறார்கள். மற்றவர்களை காப்பாற்ற தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக, மற்றவர்களை காயப்படுத்துவதற்காகவோ சிரமப்படுத்துவதற்காக கிடையாது, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, தன் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாம் சொல்கிறது. அது அல்லாத மற்ற விளையாட்டுகளை இஸ்லாம் தடை செய்கிறது. ஆகவே அத்தகைய பயனுள்ள ஒரு செயலிலே நாம் ஈடுபடக்கூடிய இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, அந்த ஏகிரவனை மட்டுமே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவனானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.